என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் கல்லீரல் மாட்டு அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை துறையோட தலைவராக காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். வணக்கம். நான் டாக்டர் பாண்டுரங்கன் பாசுமணி, காவேரி குழுமத்தினுடைய இரைப்பை செரிமானத்துறையினுடைய இயக்குநராக இருக்கேன். குடல், வயிறு மற்றும் குடல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா ரத்த இழப்பு. அந்த ரத்த இழப்பு சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மோஷன், மலம் போகிறது கருப்பாக தார் மாதிரி போகலாம். இல்லை ரத்தம் குறைஞ்சி மயக்கம், சோர்வு, மூச்சு வாங்கிறது, இல்லை நெஞ்சு வலி அந்த மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு நேரடியாகவே ரத்தம் வாந்தியில் தெரியும், சிகப்பாக ரத்தம் வரும். சில தோஞ்சு போய் கல்லீரல் மாதிரி வரும். சில பேருக்கு மோஷனில் குங்குமம் கரைச்ச மாதிரி ரத்தம் வரும். ஸோ இப்படி தெரிஞ்சும் மறைமுகமாகவும் செரிமான மண்டலத்தில் ரத்த இழப்பு நடக்கிறது 1000 ஒருத்தவங்களுக்கு வருஷந்தோறும் நிகழுது. இதில் 110லேருந்து 30 பேர் வரைக்கும் மரணம் வாய்க்கக்கூடிய ஒரு ஆபத்தான வியாதின்றதுனால இதை உடனடியாக எந்த காரணத்தினாலும் ரத்த இழப்பு கண்டுபிடிச்சி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேறு என்ன நோய்கள் இருக்குது, வேறு என்ன மருந்துகள் சாப்பிட்றாங்கன்றதுக்காக ஒரு கூட்டு சிகிச்சை, மல்டி டிசிப்ளினரி, ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன், ஒரு தீவிர சிகிச்சை நிபுணர், ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எண்டோஸ்கோபி பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சர்ஜன், கல்லீரல் பாதிப்புனா அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது மாதிரி பல பேர். அது இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னீஷியன், நர்சஸ், பிளட் பேங்க்கு, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஒரு 20-30 பேரோட உதவி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து அந்த நோயாளியை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த நிபுணர்களோட அவருடைய உதவிகளை பேஷண்ட் வந்துட்டாங்க இந்த பிரச்சனைன்ற ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பாத்வே, அந்த அந்த வழிமுறை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நேர விரயம் இல்லாமல் உடனடியாக கரெக்டான சிகிச்சையை சரியான நேரத்தில் கொடுத்து பேஷண்ட்டுடைய உயிரிழப்பை குறைக்கிறது, தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாக நல்லா வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் டோட்டல் பேக்கேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற 12க்கும் மேற்பட்ட காவேரி ஹாஸ்பிட்டல் குழுமங்களில் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீட், இரைப்பை மற்றும் குடலில் ஏற்படும் ரத்த இழப்புக்கான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம். அதான் அதை லான்ச் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த விழாவுக்கு உங்களுக்கு அழைச்சோம். ஒரு ஒவ்வொரு உறுப்பாக நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் தேவை இல்லைங்களா? அதனால் வயிறு, குடல் எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் இருக்குது. ஆனால் அது நம்ம செரிமானம் நடக்கிற அந்த ஜவ்வுக்கு ரொம்ப கீழே இருக்குது. குடலினுடைய ஜவ்வு பரப்பில் புண்ணு வந்தால் குழி ஆகும்போது அந்த ரத்த குழாயை தொட்டாலோ, இல்லை சில காரணங்களால் அந்த ரத்த குழாய் வீங்கி அந்த ஜவ்வுனுடைய மேற்பரப்பு வரைக்கும் வந்தாலும், ஒன்று நம்ம குழி ஏற்படுத்திட்டு அந்த ரத்த குழாயில் ஓட்ட போடணும், இல்லை அந்த ரத்த குழாய் வீங்கி பரப்பில் வெடித்து வரணும். இந்த 2 காரணங்கள். அதனால் ஆங்கிலத்தில் சொன்னால் பிஹைண்ட் எவ்ரி ப்ளீட் தெர் இஸ் எ பிளட் வெசல். அப்போ இந்த ஒவ்வொரு ஜிஐ ப்ளீட், சீரண மண்டல ரத்த இழப்புக்கு பின்னாடி ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடிய தமனியோ இல்லை வெயின்னு சொல்லக்கூடிய சிறையோ ஒரு வெயினஸ் இல்லைன்னா ஆர்டீரியல் பிளட் வெசல் ரத்த குழாய் அந்த இடத்துல ஊற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டான கேள்வி இது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டோடைய பர்பஸே அது எந்த ரத்த குழாய், அதை போய் எப்படி நிறுத்துறது, எண்டோஸ்கோப் வழியாக நிறுத்த முடியுமா, மருந்து கொடுத்தா நிறுத்த முடியுமா, ரேடியாலஜி வழியாக ரத்த குழாய் வழியாகவே போயிட்டு அந்த இடத்துல எந்த கிளையில் எந்த பிரிவில் ரத்த சேதம் அங்கே போய் ஒரு க்ளூ இல்லைனா ஒரு சின்ன சின்ன காயில், அந்த பழைய ரீஃபில் பேனெல்லாம் வச்சுருக்கணும் ஒரு காயில், அந்த மாதிரி காயில் போட்டு நிறுத்துறது. இல்லை எதுவும் முடியல, பேஷண்ட் உயிருக்கு ஆபத்து ஏதாவது செய்யணுன்னாக்கா அறுவை சிகிச்சை மூலம் போயிட்டு அந்த ரத்த குழாய் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு அதிலலாம் நிபுணர் தான் நம்ம டாக்டர் சுவாமிநாதன் அவங்க. அதனால் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தாங்க. நம்ம தான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு யார் நிறுத்தினா என்ன, எனக்கு ரத்தம் நிற்கணும். அப்போ பேஷண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கடவுளாக பார்க்குறேன், சாமி. அந்த சாமிக்கு பூஜை நடக்கணுங்க. 3வது மாடியில் மணி அடித்து, 2வது மாடியில் கற்பூரம் சூடம் ஏற்றி, மாடியில் தேங்காய் உடைக்கிறதுனால சாமி திருப்தி அடையாது. எல்லோரும் சாமி இருக்கிற இடத்துல சேர்ந்து செய்யணும். அது மாதிரி ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், சர்ஜன், நர்ஸு, எமர்ஜென்சி டாக்டர், தீவிர சிகிச்சை எல்லாரும் அந்த பேஷண்ட்டுக்காக ஒருங்கிணைத்து நேரம் விளையாமல் ஒற்றுமையாக இதுதான் பெஸ்ட்டுன்னு செய்கிறாங்க பாருங்கள். அதுதான் எல்லா வசதியும் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதை ஒருங்கிணைச்சு ஒரு ஒத்த கருத்தோடு இதுதான் கரெக்டு, இதுதான் பெஸ்ட்டுன்ற அந்த ஒருங்கிணைத்து செய்கிறது தான் இந்த சென்டரோடைய சிறப்பு அம்சம்.
இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மக்கள் நம்ம கொண்டு போகணும். அதாவது எல்லாத்தையும் நான் குறித்து மறுபடியும் சொல்கிறேன். ரத்தம் நேரடியாக வாந்தியாக வரலாம், அது சிகப்பாக நம்ம கண்டுபிடிச்சிரும். பட் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது, வாந்தி எடுத்துக்க கருப்பாக ஈரல் மாதிரி தோஞ்சி வருது அப்படிங்கிறது. சில அந்த காஃபி எல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த காஃபி தூள் இருக்குங்க இல்லையா, அது அந்த ஃபில்டர்லேருந்து கொட்டுவாங்க இல்லையா, அது பேர் காஃபி கிரவுண்ட்ஸும்பாங்க. அந்த மாதிரி ரத்தம் வந்து ரொம்ப மெதுவாக போயிட்டு அமிலத்தை கூட சேர்ந்து அந்த காஃபி தூளுங்க மாதிரியே வரணும். அது கீழே வந்து வரும்பொழுது ஒரு 100, 200, 300 ml வந்து அப்படியே மெதுவாக வந்து மோஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து மோஷன் மாதிரியே தெரியாது, கருப்பாக தார் மாதிரி ஒரு கெட்ட வாடையோடு இருக்கும். அது பேர் மெலினான்னுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த சேதமாக தெரியாது, ஏதோ கருப்பாக போகுது, நேற்று அயன் டேப்லெட் சாப்பிட்டோமா, பீட்ரூட் சாப்பிட்டோமா, முருங்கைக்கீரை சாப்பிட்டோமான்னு கூட வந்து அதை புறந்தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரத்த இழப்பு, டக்குன்னு டாய்லெட்டு எழுந்திருப்போ ஒரு சின்ன மயக்கம் வரலாம். இல்லைன்னா ரத்தம் வந்து சிகப்பாக வரும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் சிகப்பாக ரத்தம் வர்றதெல்லாம் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து வெளியில் வந்து மூலன்னு ஒரு பைல்ஸ் இருக்குது, அது ஒரு 10 ml 20 ml சிகப்பாக விரலை வெட்டின மாதிரி வரும். அதுக்கு பயப்பட வேண்டாம், அதுக்கு நிதானமாக அன்றைக்கி சாயங்காலம் டாக்டர்கிட்ட போனால் போதும். இன்னொன்று வந்து அந்த ஆசனவாய் வெடிப்பும்பாங்க, ஃபிஷர், அது வலியோடு சேர்ந்து வரும். பைல்ஸ் வந்து வலிக்காது, வெடிப்பு வந்து லேசாக வலிச்சு வந்து ரொம்ப முக்குவாங்க, மோஷன் கடினமாக இருக்கும். அது மேலே வந்து ஒரு கோடு போட்ட மாதிரியோ இல்லை சின்னதாக ரத்தம் வரும். இது வந்து வெளியே இருந்து வர சின்ன ரத்த இழப்பு. பட் உள்ள 1 லிட்டர்லாம் ரத்தம் இழக்கல, குடல் தேய்மானத்தில் ஒரு ரத்த கூட சிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் போயிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம், உடம்புல வந்து ரத்த இழப்பு வந்து வாந்தியாவோ ரத்த வாந்தியாவோ இல்லை ரத்த பேதியாவோ போகும்போது எழுந்து நின்னா மயக்கம் வருது, இல்லை ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு தான் முன்னை விட அதிகமாக வயிறு வலிக்குது, மாறு வலிக்குது, பசி ரொம்ப குறைஞ்சி 2 நாளாக வந்து சரியாக சாப்பிட முடியல. இப்படின்ற பக்க அறிகுறிகளாக வரலாம், இல்லை நேரடியாகவே ரத்த சேதம் வந்து இப்படி காமிச்சு. இது நல்ல கேள்வி. இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம கல்லறைக்கு போகிற வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதிகமாக வர்றது வந்து 40-50 வயதுக்கு மேலே நம்ம வந்து அதிகமாக வந்து மாத்திரைகள் உட்கொள்கிறவங்க. நம்ம ஊரில் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரின்ற ஒரு கிருமி வந்து இறைப்பையில் சைலண்ட்டாக 120-130 பேருக்கு இருக்குது. நமக்கு நேரம் சரியில்லைனா அது ஒரு அல்சரை கிரியேட் பண்ணி வரலாம். பெயின் கில்லர், இப்போ வந்து தலைவலி மூட்டு வலி நிறைய மாத்திரைங்க, ரொமட்டாலஜிக்கல் மாத்திரை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு வரலாம். இப்போ சார் சொல்லுவாங்க ஈரல் பற்றி சொல்லு. இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா, அந்த கல்லீரல் பாதிக்கப்படுற சார் சொன்னார் பேசினும்போது, இப்போ நம்மளோட டயட் சேஞ்சஸ்ஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சு குடிப்பழக்கத்தினாலேயும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது சுருங்கி போய் அது வேலை செய்கிற தன்மை குறைஞ்சி போயிட்டு அது வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட உணவு குழாய் வழியாக அது பைபாஸ் ஆகி போகுது. அப்போ அந்த பைபாஸில் போகிற அந்த ரத்த குழாய்கள்லாம் வீங்கி இருக்கும், ரொம்ப ஹை ப்ரெஷரில் வீங்கி இருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் வெடித்து அது மோஷனில் கருப்பாக தார் மாதிரி போகிறதோ அல்லது ஒரு சிலர் ரத்த வாந்தியே எடுத்து எமர்ஜென்சியாக வருவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்னிங் ப்ளீடு. நமக்கு வந்து அவங்க குயிக்காக ஹாஸ்பிட்டல் வந்து இமீடியட்டாக ஒரு ஒருங்கிணைந்த டீம், ஒரு சார் மாதிரி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இமீடியட்டாக எண்டோஸ்கோப்பில் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நிரந்தரமான வைத்தியம் என்னமோ அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இது மற்ற வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி ப்ளீடுக்கெல்லாம் நம்ம வந்து உடனடி சிகிச்சை ஆக்சஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கிறது என்னென்னா, இப்போ எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு முக்கியமான மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமோ அதே மாதிரி அதுதான் எங்களோட விஷன். இப்போது சாரோட விஷன் என்னென்னா, ஒரு ஜிஐ ப்ளீடுன்னு வந்துட்டால் அது ஒரு ஹார்ட் அட்டாக் அளவுக்கு அது ஒரு முக்கியமானது. 10ல் 2 பேர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள வந்து கரெக்டான ஒரு சென்டரில் ரீச் ஆகி அதுக்கு கரெக்டான வைத்தியம் என்ன, எண்டோஸ்கோப்பியா, இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்த முடியுமா அல்லது ஆப்ரேஷன் தான் தேவைப்படுமா அப்படின்றத முடிவு பண்ணி அதை அடுத்து குயிக்காக எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது தான் நம்மளோட இப்போ மெயின் எய்ம். ஒன்ஸ் அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இதுக்கான நிரந்தர ஆப்ரேஷன் இது என்ன, அல்சராக இருந்தால் அல்சருக்கான ட்ரீட்மெண்ட், லிவர் பாதிப்பு இருந்ததுன்னா லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட். அதனால் இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து அந்த முழு குழுவையும் எல்லா காவேரியிலையும் ஆக்சசபிளாக இருக்கணும். எங்கே நம்ம காவேரியை சுற்றி எங்கே பேஷண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க நியரஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம வச்சுட்ருக்கோம். இதுக்கான இன்புட் வேணும்னா இப்போ வந்து திருச்சியில் ஒருத்தங்க இருக்காங்க அல்லது ஒரு சேலத்தில் தான் இருக்காங்க,
நம்ம எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ சார்கிட்ட ஏதாவதுன்னா அவங்க கைடன்ஸ் இருப்பாங்க. எண்டோஸ்கோப்பிக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டோ ஒரு எண்டோஸ்கோப்பியே வேணும்னாலும் எமர்ஜென்சியாக நம்ம டீமே அங்கே போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜிஐ ப்ளீட் அண்ட் கல்லீரல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து எல்லா காவேரியிலையும் ஒரு ஒருங்கிணைந்த டீமாக நம்ம வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆ